இதற்கு இந்தலப்பன், இந்தலம்னா நம்ம பித்தா பிரேசுடைய பாடுமே, அதே போல நான் பாடுறேன், நீங்க அப்புறம் திருப்பி பாடலாம். முன்னை ஒப்பாய் உள்ள மூவர்க்கு மூத்தவன் தன்னை ஒப்பாய ஒன்றும் இல்லா தள்ளை மகன். முன்னை ஒப்பாய் உள்ள மூவர்க்கு மூத்தவன் தன்னை ஒப்பாய ஒன்றும் இல்லா தள்ளை மகன். தன்னை அப்பாயனில் அப்பனுமாய் உளல் பொன்னை ஒப்பாகின்ற போதகத்தானே. தன்னை அப்பாயனில் அப்பனுமாய் உளல் பொன்னை ஒப்பாகின்ற போதகத்தானே. இப்ப பாடலாம். முன்னை ஒப்பாய் உள்ள தன்னை அப்பாயனில் அப்பனுமாய் உளல் பாடுங்க. பொன்னை ஒப்பாகின்ற போதகத்தானே. தன்னை அப்பாயனில் அப்பனுமாய் உளல் பொன்னை ஒப்பாகின்ற போதகத்தானே. தன் பொன்னால் புரிந்திட்ட பொற்சடை என்ன பின்னால் பிறங்க இருந்தவன் பேர் நந்தி. என்னால் தொழப்படும் எம் இறை மற்றவன் தன்னால் தொழப்படுவார் இல்லை தானே. மீண்டும். பொன்னால் புரிந்திட்ட அதை உயர்த்தக்கூடாது. ஏங்க உயர்த்துறீங்க? பின்னால் பிறங்க இருந்தவன் பேர் நந்தி. என்னால் தொழப்படும் ஆமா சிவபெருமான மற்ற எல்லா தெய்வங்களும் தொழும். சிவபெருமான மற்ற எல்லா தெய்வங்களும் தொழும். ஆனா சிவபெருமான் யாரை தொழுவார் அப்படின்னா யாரும் இல்லை. தன்னால் தொழப்படுவார் இல்லை. சிவத்திற்கு மேலான தெய்வம் இல்லைனும் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை. அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லேனும் அவ்வளவுதான். அதுக்கு மேல வெச்சே கிடையாது. சிவபெருமானுக்கு மேலான தெய்வம் உலகத்திலேயே கிடையாது. அதுக்கு உள்ள எல்லாம் ஒடுக்கமே அன்றி சிவபெருமானுக்கு மேலான தெய்வம் உலகத்துல இல்லை. அந்த உணர்வு நமக்கு இருக்கணும். எப்படி இருக்கணும்? என்னுடைய பெருமான் தனித்துவம் வாய்ந்தவன், அவனுக்கு மேலான யார் ஒருவரும் இல்லாதவன். அப்பேற்பட்ட பெருமானை வணங்குகின்ற நாம எவ்வளவு பெருமை பொருந்தியவங்களா இருக்கணும் இல்லையா? நம்முடைய எண்ணமும் செயலும் பெருமை பொருந்தியதாக இருக்கணும். அவர் எதை செய்தாலும் சரியா செய்வாருங்க. அவர் என்ன சொன்னாலும் சரியா இருக்குங்க. அவர் சொல்றதை எல்லாரும் கேட்கறாங்க, நாமளும் கேட்டா நமக்கு நன்மை நடக்குங்க, நாம கேட்கலாங்க என்று சொல்லணும். இது அடியார்களுக்குள்ள இருக்கணும். திருநீர் பூசிருக்கணும், உருதுராக்கம் அணிஞ்சிருக்கணும், வேடம் கைத்தொழ வீடு எளிதாமே.
திருநீறு பூசிருக்கிறவங்களை பார்த்து ஏதேனும் ஒரு குற்றம் நம்ம சொல்லுவோம் அப்படின்னு வேண்டாம். நினைச்சோம்னா ஒரு அடியாரை பார்த்து இந்த அடியார் இந்த குற்றத்தை செய்யறாரு, அதை நம்ம சொல்லணும் அப்படின்னு நினைச்சா போதும், முடிஞ்சது கதை. அவ்வளவுதான். இடத்துல இருந்து அதில் பாதாளத்துக்கு போயிடும். நம்ம ஒரு இடத்துல இருப்போம், வாழ்க்கையில ஒரு இடத்துல இருப்போம். ஒரு அடியாரை நிந்தனை செய்தா நம்ம இருக்கிற இடம் தெரியாம. இது சைவத்துல கண்கூடாக பார்த்த உண்மை. அதனால எந்த காரணத்தை கொண்டும் திருநீறு பூசியது உருத்ராக்கம் அணிஞ்சிருக்கிற அடியார் அவர் என்ன வேலைனாலும் செய்யட்டும், 24 மணி நேரமும் மதுவிலேயே ஊறி கிடக்கட்டும், வருஷம் 365 நாளும் அவரை சாப்பிடாத உயிரே இல்லை அப்படின்னு இருக்கட்டும். ஆனா திருநீரும் உருத்ராக்கமும் அணிஞ்சிருந்தா அவர் கண்டீர் நாம் வணங்கும் கடவுளாரே. அவ்வளவுதான். சோமாசி மாரநாயனார் அப்படிதான் பார்த்தார். பெரிய புராணத்துல படிச்சிருப்பீங்க. சோமாசி மாரநாயனார் அப்படிதான் பார்த்தார். எப்படி பார்த்தாரு? எப்படி பார்த்தாரு? அந்த வேடத்தை பார்த்து எல்லாரும் திருச்சி ஓடினாங்க. வந்திருக்கிற அரசர்கள் அத்தனை பேரும் திருச்சி ஓடினாங்க. கல்லு பானையை தலையில சுமந்துக்கிட்டு, ஒரு கன்றுக்குட்டியை தோல்ல போட்டுக்கிட்டு, தன்னுடைய பிள்ளையை கையில பிடிச்சுக்கிட்டு, ஆவுரித்து தின்னும் புலையர் வேடத்துல தான் வந்தார் சாமி. எங்க பார்த்தாலும் சந்தனமும் ஜவ்வாது பன்னீரும் மணக்கிற அந்த பந்தல். சோமாசி மாரநாயனார் வேலி பண்ணிட்டு இருக்கிறார் உட்கார்ந்துட்டு. ருத்ரம் சொல்லி வேலி நடந்துகிட்டு இருக்குது. அந்த சபையில அந்த பந்தலிலே பெருமான் இப்படி வேடம் கொண்டு போறாரு. கூட உமையம்மை தலைமையில பெரிய கல்லு பானை தழும்புது. சிந்தன இடமெல்லாம் கல்லினுடைய வாசம் அப்படி நெடி வீசுது. பக்கம் நிக்க முடியல. எல்லாம் திருச்சி ஓடுறாங்க. உட்கார்ந்தவங்களும் எழுந்துச்சு ஓடுறாங்க. அந்த நாத்தத்தை பொறுக்க முடியாம, அந்த வாசத்தை பொறுக்க முடியாம போறாங்க. ஆனால் சோமாசி மாரநாயனார் பார்த்தாரு. அப்படியே எழுந்து ஓடி வந்து காலில் விழுந்து ஆற தழுவிக்கிட்டார் சாமியை. எப்பேற்பட்ட வாய்ப்பு பார்த்தீங்களா அவருக்கு? சாமியை கட்டி தழுவுற வாய்ப்பு சோமாசி மாரநாயனாருக்கு கிடைச்சிருக்குதுன்னு சொன்னா, அவரை போல புண்ணியம் பண்ண வந்து உலகத்துல யார் இருப்பாங்க? அவரை அதே கோலத்தை கூட்டிட்டு போய் ஆசனம் கொடுத்து உட்கார வச்சு அவருக்கு வேண்டிய பணிவிடைகள் எல்லாம் பண்ணார். அப்படி வாழ்ந்தாங்க நாயன்மார்கள். பார்க்கிறவரை சிவமாக எண்ணி வழிபாடு செய்தார்கள். அடியார்கள் டீ சாப்பிட்றீங்களா? இல்லை, சாப்பிட்ற மாதிரி தான் தெரியுது. அடியார்கள், ஒரு அடியார் ஏதாவது ஒரு செயல் செய்துட்டா அந்த செயலை சிவ செயல் என கொள்ளும் மாண்பு நம்ம கிட்ட இருக்கணும். என்ன பண்ணாலும் சரி, உங்களை அடிச்சாலும் சரி, இல்லை பெரிய கொடுவாளை கொண்டு வந்து வெட்டினாலும் சரி, இது சிவ செயல் அப்படின்னு சொல்லக்கூடிய மாண்பு நமக்கு வரணும். வருமா? 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 சும்மா கதையெல்லாம் விடக்கூடாது. வரும் வரும் வரும்லாம் சொல்லாதீங்க. நான் நம்ப மாட்டேன். இல்லை, நம்பவே மாட்டேன். முயற்சி பண்றேன்னு சொல்லுங்க, நம்புறேன். முயற்சி பண்றேன்னு சொல்லுங்க. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வேணா முயற்சி பண்றவங்க ஏன் சொல்லுங்க, நம்புறேன். ஆனா நான் அந்த மாதிரி இருப்பேன்னு சொன்னேன்னு நான் நம்ப மாட்டேன். ஆச்சா, இது நந்தியம்பெருமான் இறைவனிடத்து கெட்ட 16 பேர்ல இதுவும் ஒண்ணு. யாதொரு சிவனடியார் யாதொரு செயல் செய்யணும் அச்செயலை சிவ செயல் என கொள்ளும் மாண்பு. என்ன செஞ்சாலும் சரி, அவர் எப்பேற்பட்ட வேலை செஞ்சாலும் அதை சிவ செயல் அப்படின்னு தெரிந்து கொள்ளக்கூடிய மாண்பு. அவர் அப்படி பண்ணிட்டாரு, பண்ணலாமா? அவர் அப்படி செய்யலாமா? அவர் என்ன இருக்கிற அந்த மாதிரி இடம், அவர் அந்த இடத்துல செய்யலாமா அப்படின்னு சொன்னோம்னா முடிஞ்சது கதை. நம்ம இருக்கிற தகுதியை இழந்து விட்டோம் என்று பெயர். ஒரு தேனி அதனுடைய வாயில் வரக்கூடிய ஒரு சொட்டு தேன் எத்தனை கோடி மைல்களுக்கு அப்பால் போய் அந்த தேனை கொண்டு வருது. அதை கொண்டு வந்து அது ஒன்று சேர்த்து வச்சிருந்தாவே நம்மளால எடுக்க முடியுமா? அதுபோல லட்சக்கணக்கான தேனிகளும் அந்த தேனை கொண்டு வந்து சேர்த்து அது ஒரு பெரிய அடையாக மாறிய பிறகு சாதாரணமாக போய் ஒரு நெருப்பை கொளுத்து காமிச்சிட்டு அதில் அணைச்சி கொடுத்துட்டு நம்ம கொண்டு வந்து அதை சாப்பிட்றோம் இல்லையா?
இது சரியா தவறா? தவறுன்னு சொல்லும்போது கொஞ்சம் மனசு வலிக்குது. ஏன் தேனோட சுவை அப்படி இருக்குதே, சாப்பிட்டா தான் பரவாயில்லைங்க ஐயா அப்படின்னு சொல்றது தெரியுது. இருந்தாலும் அந்த தேனை எடுக்கிறாங்க, எடுத்து பயன்படுத்துறாங்க. ஆனால் அந்த பூச்சிகள் மீண்டும் மனம் தளருதா, வேற ஒரு பக்கம் போய் கட்டுதா இல்லையா? அதான் கொண்டு போய் மறுபடியும் வேற ஒரு தேன் பூச்சி கட்டுது. ஆனால் அதனுடைய முயற்சியை அது விடுவதில்லை. அதை பார்த்து தான் நம்ம வாழணும். ஒன்று இல்லையா, சரி அடுத்தல எடுத்துக்கலாம், அடுத்த பார்த்துக்கலாம் என்று சொல்லக்கூடிய அந்த மனப்பக்குவம் அடியார்களுக்கு வேணும். அதனால தான் நந்திமன் கேட்டாரு, யாது அடியார்கள் செய்யணும் சிவச்செயல் என கொள்ளும் மாண்பும், என் செயலாவது யாதொன்றும் இல்லை உன் செயலே என்று உணரப் பெற்றேன் அப்படின்ற நிலையில நாம் இருக்கணும். அப்படி இருந்தா தான் நாம இல்லை. நீங்க சிவனடியார் இருக்கிறதுக்கு வாய்ப்பு, நான் சிவனடியார் இல்லை. இறைவன் அழைக்கிறீங்களோ அப்படி வருவான் உங்ககிட்ட. தன்னை அப்பா எனில் அப்பனுமாய், தன்னை அப்பா எனில் அப்பனுமாய். அம்மா என்ன? அம்மா. மாமன்னா மாமி. ஒரு துணையும் ஒரு குலமும் சுற்றமும் ஓர் ஊரும். எப்படி நினைச்சாலும் சாமி வருவார். இங்க அப்பா எனில் அப்பனுமாய், நீங்க என்னவா கூப்பிடுறீங்களோ அதுவா சாமி வருவார். அதுதான் இந்த செய்தி. திருமந்திர பாடல் 2வது பாடல் மீண்டும் ஒரு பாடுங்க. பொன்னால் புரிந்திட்ட பொற்சடை என்ன பின்னால் பிறங்க இருந்தவன் பேரந்தி தொழப்படும் அவ்வளோதான். ஜூலை முடிஞ்சு, மீண்டும் அடுத்த மாதம் சந்திக்கலாம். இதான் அடுத்த மாதம் சொன்னேன். ஜூலை இப்போ நம்ம பிரச்சனை ஜூலையில் இல்லை, ஆகஸ்ட் மாதத்துக்கு வந்துட்டோம். 35வது பக்கம் திருக்கோடிக்கா. கேட்ட உடனே ஞாபகம் வரணுமே. திருக்கோடிக்கா யாருக்கெல்லாம் ஞாபகம் வருதுன்னு பார்க்குறேன். திருக்கோடிக்கா